ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஐஸ் கேக்குன்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ப்ரெட் பாக்கெட் வாங்கிக்கிங்க. ஒரு ஹாப்பி பிஸ்கட்டு, சாக்லேட் ஃப்ளேவர். இது பவுன்ஸ் பிஸ்கட்டு, ஏதாவது ஒரு க்ரீம் பிஸ்கட் வாங்கிக்கிங்க. இப்போ ஹாப்பி பிஸ்கட்டை இது மாதிரி பொடியாக பொடிச்சு வச்சுக்கலாம். ஒரு அரை கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். ஒரு ஐஸ்கிரீம் கப்பு வெனிலா ஃப்ளேவர் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த பவுன்ஸ் பிஸ்கட், க்ரீம் பிஸ்கட்டை எல்லாம் உடச்சி அதில் இருக்கிற க்ரீமை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அது எதுக்கு தேவைப்படுதுன்னு பின்னாடி பார்க்கலாம். இது மாதிரி க்ரீமை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ அடுப்பில் ஒரு தவாவை ஹீட் பண்ணி கொஞ்சம் நெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த ப்ரெட்டை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இது மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணால் நல்லா மணமாக இருக்குது. நெய் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். திருப்பி போடையிலே கொஞ்சம் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் ஃபேமிலியோட மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் ப்ரெட்டு அதிகமாக வாங்கிக்கலாம். இப்போ எல்லா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த அரை கப் சுகரை மெல்ட் பண்ணி ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியான சுகர் சிரப்பாக ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அதில் அந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊறக்கெல்லாம் விட வேண்டியதில்லை. ஒரு 2 மினிட்ஸ் டிப் பண்ணி எடுத்தால் போதும். அந்த சுகர் சிரப் அது மேலே பட்டு அந்த இனிப்பு டேஸ்ட் கிடைக்கிறக்காக இந்த மெத்தட் பண்ணுறோம். ஊறுச்சுன்னா அது கரைஞ்சிரும். அதனால் ஊற வைக்கக்கூடாது. இது மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஒரு ப்ரெட்டை வச்சு அது மேலே ஐஸ்கிரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது எப்போ சாப்பிட்றமோ அப்போ செஞ்சுக்கலாம். முதலே செஞ்சு வச்சோம்னா இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் உருகிடும். இல்லைன்னா செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சாப்பிட்றப்ப எடுத்துக்கலாம். இது மாதிரி ஐஸ்கிரீமை மேலே ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கம் கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. அதுக்கு மேலே அந்த ஹாப்பி பிஸ்கட்டை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற தூளை மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். எல்லா இடம் படுற மாதிரி நல்லா தூவினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீமை மறுபடியும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு ப்ரெட்டு வச்சு அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ண அதே மெத்தேடு தான் மறுபடியும் ஃபாலோ பண்ணிக்கணும். பிஸ்கட்டு பவுடர் மேலே ஓவராக ஐஸ்கிரீம், அதுக்கு மேலே ப்ரெட்டை ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதைய மேலே வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் ஐஸ்கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த க்ரீம் பிஸ்கட்டில் உள்ளே இருந்த க்ரீமை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். அதை மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை ரெண்டாக சாண்ட்விச் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கேக் மாதிரி இருக்கிறனால இதை ஐஸ்கிரீம் கேக்குன்னு சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தது. வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.